முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கிய நிலையில் அவர் அங்கிருந்து வெளியேறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்தியை பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் காய்ச்சலால் பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஐதவிர யாழ்ப்பாணத்தில் மரங்கள் இல்லாததால் நபரொருவர் உயிரிழந்திருக்கின்றார். இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இது தொடர்பாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஆசிரியை தாக்கிய நிலையிலே ஒரு ஆசிரியைக்கு, அதாவது தாக்கிய ஆசிரியைக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வாக்குமூலம் வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் காலை வேளை முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்றிருந்தார். அதற்கு பிறகாக சில மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காகவே இவ்வாறு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். ஐதவிர தற்பொழுது, அதாவது இன்றைய தினம் அவர் இவ்வாறு வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். ஆனால் இதற்கு முதல் 2 தடவை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்குமூலம் வழங்குவதற்கு வருமாறு அழைப்பு விடுத்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தனது சட்டத்தரணி வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் நாடு திரும்பிய பின்னர் தான் நான் வாக்குமூலம் வழங்க வருவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்று வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அதிலே அவர் என்னென்ன விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவரவில்லை. ஆனால் அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. எனவே இது தொடர்பான நடவடிக்கைகளை பொறுத்திருந்து பார்ப்போம். ஐதவிர தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களும் பல சர்ச்சைகளிலே சிக்கி இருக்கின்றார். அதாவது பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பிள்ளையாருடன் தொலைபேசி மூலமாக பேச முயற்சித்ததாக செய்திகள் வெளியாகிருந்தது. இவ்வாறான நிலையில்தான் பிள்ளையானுக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, இவர்கள் இணைந்து என்னென்ன ஒப்பந்தங்களை செய்தார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்களை தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள். இவ்வாறான பின்னணியில் சர்ச்சைக்குள் ரணில் விக்ரமசிங்கவும் சிக்கி இருக்கின்றார். இனி வரும் காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது, அவரது தேர்தல் எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது என்கின்ற பெரும் கேள்வியும் இருக்கின்றது. அதை தவிர உயிர்த்தநாயுடு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் அது ரணிலை பாதிக்குமா என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவு தூரத்திற்கு போகாது. எப்படியும் தேசிய மக்கள் சக்தி பிள்ளையானை வைத்தே இந்த உயிர்த்தநாயுடு தாக்குதல் விவகாரங்களை முடித்துவிடும் என்கின்ற கருத்துக்களும் கூறப்பட்டு வருகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இது தவிர யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் காரணமாக பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 56 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த 26ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் கடந்த 27ஆம் தேதி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காய்ச்சல் காரணமாக இவ்வாறு பெண் உயிரிழந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை தவிர யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதாவது 65 வயதுடைய முதியோர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் தான் அவர் இவ்வாறு உயிரிழந்த நிலை சரளமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இணுவில் பகுதியில் பிரதான வீதிக்கு அருகில் இருக்கின்ற காணி ஒன்றில் அவரது சடலம் இருந்திருக்கின்றது. அது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அங்கு சென்றிருக்கிறார்கள். பின்னர் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் வெப்பம் காரணமாக அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவரது உடம்பில் நீரின் அளவு குறைந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிக வெப்பம் காரணமாகத்தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் முக்கியமான ஒரு விடயத்தை இங்கு பேச வேண்டி இருக்கிறது, அனைவருமே யோசிக்க வேண்டி இருக்கின்றது. முதலில் இந்த வெப்பம் அதிகமாக தற்பொழுது இருக்கின்றது. அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக முடிந்தவரை அதிக அளவில் நீரை பருகுங்கள்.
அதை தவிர பழங்களை உண்ணுங்கள். இவ்வாறு இந்த வெக்கையை தணிக்கக்கூடிய வகையில் என்னென்ன விடயங்களை செய்யலாமோ அவற்றை எல்லாம் மேற்கொண்டு நீங்கள் கொஞ்சம் உங்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள். அதை தவிர குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் மிக மிக அவதானமாக இருங்கள். இந்த வெப்பம் உங்களது உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும். அந்த அளவிற்கு அதிக வெப்பமான சூழல் தான் தற்பொழுது இங்கு இருக்கின்றது. எனவே அது தொடர்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த வெப்பம் காரணமாகத்தான் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். இதனை தாண்டி ஒரு விடயம் இதிலே கூற வேண்டி இருக்கின்றது. இயற்கை என்பதை மிகப்பெரிய ஆசான் என்றுதான் சொல்ல வேண்டும். அது தன்னை அழிப்பவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அது பாடம் புகட்டி விட்டு செல்லும். அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த வெக்கை என்பது ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்பித்துக் கொண்டு இருக்கின்றது. அதாவது நாங்கள் வீட்டில் இருக்கின்ற மரங்களை, வீதியில் இருக்கின்ற மரங்களை அல்லது ஏனைய அபிவிருத்தி தேவைகளுக்காக சம்பந்தம் இல்லாமல் மரங்களை அழிப்பது, காடுகளை அழிப்பது, இவ்வாறான சம்பவங்களை எல்லாம் செய்து வருகின்றோம். இதனால் என்ன நடக்கின்றது சொன்னால், இந்த வெப்பம் வருகின்ற போது வெப்ப காலத்தில் எங்களை தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. தற்பொழுது வீதிகளில் இருக்கின்ற மரங்களை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக எல்லாம் வெட்டி வீசி விட்டு செல்லுகின்றோம். அதை தவிர மரங்களை பாதுகாத்து அபிவிருத்தியை மேற்கொள்வதை விடுத்து மரங்களை அழித்து அபிவிருத்தியை மேற்கொள்ளுகின்ற செயற்பாடை இலங்கையில் அதிக அளவில் மேற்கொண்டு வருகின்றார்கள். வெளிநாடுகள் எல்லாம் அப்படி அல்ல. ஒரு மரத்தை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ விடயங்களை அவர்கள் செய்வார்கள். ஆனால் இங்கு என்ன நடக்கின்றது சொன்னால், அபிவிருத்தி என்கின்ற பெயரிலே மரங்கள் அனைத்தையுமே அழிக்கிறார்கள். அது தவிர தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் மரம் இருந்தால் கூட அதை வெட்டிவிட வேண்டும் என நினைத்து வெட்டி விடுகிறார்கள். இவ்வாறு இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றோம், மரங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனைய நாடுகளில் காடுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு நாங்கள் காடுகளையும் அழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இவ்வாறு காடுகளையும் அழித்து, வீதியில் இருக்கின்ற 1-2 மரங்களையும் அழித்து, வீட்டில் இருக்கின்ற மரங்களையும் அழித்து, அதை தவிர பொது காணிகளில் இருக்கின்ற மரங்களையும் அழிப்பதன் ஊடாக அனைவருமே தற்பொழுது அதனுடைய தாற்பயத்தை, எதிர்வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இயற்கை என்பது மிக மிக முக்கியமானது. அதிலும் மரம் என்பது மிக முக்கியமானது. மனிதனுக்கு மரம் முக்கியம். மரம் இருக்கும் வரைக்கும் தான் இங்கே மனிதன் இருக்க முடியும். ஆகையால் அந்த மரங்களை வளர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, மரங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் அதனையெல்லாம் விடுத்து நாங்கள் அந்த மரங்களை அழித்துக் கொண்டு போகின்றோம். இதனால் இன்னுமே நாங்கள் பாதிப்புகளை சந்திக்க வேண்டி நேரிடும் என்பதையும் இதிலே நான் கூறிக்கொள்கின்றேன். ஆகிய இதை பார்ப்பவர்கள் யாராவது ஒரு மரத்தையாவது நீங்கள் வைத்து வளர்த்தாலோ அல்லது ஒரு மரத்தை பாதுகாத்தாலோ அது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விட்டு செல்லுகின்ற மிக பெரும் சொத்தாக இருக்கும். மற்றொரு செய்தியாக, ஆசிரியைகள் இருவர் மோதிக்கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் கிணறு ஒன்றுக்குள் 2 காட்டு பண்டிகள் விழுந்திருக்கிறது. அதனால் துர்நாற்றம் வீசி இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலைத்தான் பெண் ஆசிரியை ஒருவரை மற்றொரு பெண் ஆசிரியை தும்புத்தடி மற்றும் குடையால் தாக்கி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக ஒரு ஆசிரியை, அதாவது தாக்குதலுக்குள்ளான ஆசிரியை மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அனுராதபுரம் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். அதாவது இந்த சம்பவம் நடந்தது என்பது அனுராதபுரம் மாவட்டத்தில் மிகுந்தலை பகுதியில் நடந்த சம்பவம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். அந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பெண் ஆசிரியை தாக்கிய மற்றொரு பெண் ஆசிரியைக்கு ஒத்திவைக்கப்பட்ட 5 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் விதித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதை தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 30,000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் அனைவராலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்த்.